சூப்பராக இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் நான் தான் உங்கள் மர்ஹானா. வெல்கம் டு மை சேனல் ஹனா விலாக்ஸ். நீங்கள் இன்னுமே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் போயிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதோட ஐடிங்க கொடுக்குறேன். ஸோ அதையும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நான் என்ன வீடியோஸ் போடுறேன் அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பேபி சீரீஸோட எபிசோட் 6. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு பேபி சீரீஸோட எபிசோட் 6ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபீடிங் போட்டல். ஸோ ஃபீடிங் போட்டல் பற்றி ஃபுல் வீடியோ நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். நான் என்ன ஃபீடிங் போட்டல் என் குழந்தைக்கு யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு மில்க் சப்ளை வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. எல்லார் மாதிரியும் வந்துட்டு அதிகமாக இல்லை. அந்த ரீசனுக்காக நான் வந்து ஒரு செகண்ட் மந்த்லேருந்து என்னோட பேபிக்கு வந்து செகண்ட் மந்த் முடிஞ்சு தேர்ட் மந்த்லேருந்து என்னோட பேபிக்கு நான் வந்து ஃபார்முலா ப்ளஸ் நானும் ஃபீட் பண்ணேன், ப்ளஸ் ஃபார்முலாவும் கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த டைமில் நான் என்ன ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு எவென்ட்லேருந்து இந்த வந்து அவென்ட் நேச்சுரல்ஸ் ஃபிலிப்ஸ் அவென்ட் நேச்சுரல்ஸ் சொல்லிட்டு இதோட இது வந்துட்டு இந்த மாதிரி பிரெஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நேச்சுரல் ஃபீடிங்காக நான் வந்து இந்த 125 ml பாட்டில் வந்து நான் யூஸ் பண்ணேன். அண்ட் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து 90 ml அது வந்து இங்கே கிடைக்காது, அது வந்து அப்ராடாக தான் கிடைக்கும். நான் வந்து சிஸ்டர்கிட்ட நான் சொல்லி வர வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு 3 months ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 4th month வரைக்கும் நான் தான் யூஸ் பண்ணேன். 5th monthக்கு அப்புறம் நான் வந்து இந்த பாட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேவா? அண்ட் ஆஃப்டர் 5th monthக்கு அப்புறம் நான் ஜஸ்ட் கோ ஃபார் சேம் அவென்ட்டோட நேச்சுரல் இதில் வந்துட்டு நான் வந்து 260 இதுக்கு இந்த சைஸ்க்கு அப்புறம் இதுதான் சரிதான். ஸோ இந்த பாட்டில் தான் நான் என் குழந்தைக்கு யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து எனக்கு வந்து நானும் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறேன். ஸோ அதனால குழந்தைக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணுங்கிற ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த பாட்டில் சூஸ் பண்ணேன். நார்மல் நிப்பிள்ஸோடு இது வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். அண்ட் இதில் நிப்பிள்ஸ் நீங்கள் வந்து தனியாக கிடைக்குது, அதுவுமே நீங்கள் வாங்கி சேஞ்ச் பண்ணிக்கலாம் நிப்பிள்ஸ் மட்டும். இந்த பாட்டில் ஒரு பாட்டில் மட்டும் தான் அரௌண்ட் 500 கிட்டக்க வரும். கொஞ்சம் காஸ்ட்லி தான் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணக்கல. ஸ்டில் ஐ கோ ஃபார் ஃபிலிப்ஸ் அவென்ட். இது யூஸ் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே வந்து இதாக இருக்கிறதுனால நான் இதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து நீங்கள் எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட பெருசாக மிஷின் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரெகுலராக அடிக்கடி வந்து கண்டினியூஸாக நான் வந்து ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன்னா நான் ஸ்டெர்லைஸ் பண்ணுறதை பற்றி நான் யோசிப்பேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு 3 times அப்படி தான் நான் வந்து கொடுக்குறேன். மற்ற டைம் எல்லாமே நான் ஃபீட் பண்ணுறதுனால ஜஸ்ட்டு சுடு தண்ணி வச்சு அதில் வந்து அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஜஸ்ட் இந்த பாட்டிலை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அதில் போட்டுட்டு ஜஸ்ட் நான் ஒரு கவர் லிட் வச்சு மூடிடுவேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த பாட்டில் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் ஸ்டெர்லைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு லிக்விட் யூஸ் பண்ணுறேன். அது என்னங்கிறது நான் வர எபிசோடில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த 2 பாட்டில்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் ஆஃப்டர் 6 monthக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு நம்ம வாட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ வாட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் வந்து இது வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு ஷாப்பில் ஒரு பேபி ஷாப்பில் கிடச்சிச்சு. இது என்ன கம்பெனி என்ன எனக்கு தெரில. பட் இதில் எனக்கு பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இது வந்து லப்பர். சரி, இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் லப்பர், இது பிளாஸ்டிக் கிடையாது. இதில் வந்து 3 ஹோல் இருக்குல்ல, இதுலேருந்து தண்ணி ஊற்றுனா அப்படி கீழே ஊற்றாது. குழந்தைங்க செக் பண்ணால் மட்டும்தான் தண்ணி வரும், அதிகமாகவும் வராது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பழக்கும்போது குழந்தைங்களுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா ஏன்னா அவங்களால இது பண்ண முடியாது. எப்படி இதில் என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து குழந்தைங்க செட் பண்ணால் மட்டும்தான் தண்ணி போகுமே தவிர்த்து மற்றபடி போகாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இந்த பாட்டிலை சூஸ் பண்ணேன். இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அது வந்து ஓஷன்னு சொல்லிட்டு ஏதோ சம்திங், இதில் கம்பெனி நேம்லாம் எதுவுமே இல்லை. பார்க்க கொஞ்சம் ஃபங்கியாக இருந்துச்சுன்னா நான் இது வந்து வாங்கிட்டு இது ஒரு லிட்டும் கூட வருது. இது வந்து வாட்டர் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லைக் சிலிக்கானாக இருக்குது, ப்ளஸ் இந்த மாதிரி அந்த டக்குன்னு தண்ணி கீழே வராமல் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் அது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. அண்ட் இந்த பாட்டில்லாம் எனக்கு யூஸ் பண்ண க்ளீன் பண்ண எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்குது. ஓகேவா?
அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கூடவே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் புது புது வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஹலோ வாக்ஸ்.